வணக்கம். குமார் ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் குமார் பேசுகிறேன். இன்னைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்தோட திருமண வாழ்க்கை எப்படி அமையும் அப்படி சொல்லி இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். எங்க வீடியோ பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருமண வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கை ஒரு முக்கியமான ஒன்று. இந்த திருமண வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும். அந்த வகையில விருச்சிக ராசியோட திருமண வாழ்க்கை எப்படி அமையும் சொல்லி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படி இருப்பாங்கன்னா, பொதுவா பூர்வீக சொத்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும். விருச்சிக ராசி பொதுவா நல்ல செலவு பண்றவங்களா இருப்பாங்க. தாய் உள்ளம் கொண்டவர்களா இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க என்னதான் தாய் உள்ளம் கொண்டிருந்தாலும் இவங்க அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா கோபம் ஒருத்தவங்க மேல வந்துருச்சுன்னா அவங்களோட மன்னிக்கவே மாட்டாங்க. 7 ஜென்மம் எடுத்தாலும் மன்னிக்கவே மாட்டாங்க. அந்த கோபத்தை தனக்குள்ளே வச்சுட்டே இருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. யாராவது விருச்சிக ராசிக்கு துரோகமோ இல்ல கெடுதலோ பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டாங்க. விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கை துணை அமைஞ்சாங்கன்னா பெரிய யோகங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. விருச்சிக ராசிக்காரங்க மிகவும் சார்ந்த குணம் கொண்டவங்க, தாய் உள்ளம் படைத்தவங்க, மிகவும் அழகாகவும் இனிய வார்த்தை பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையோ அவங்களோட தாயாரோ மிகுந்த கோபம் கொண்டவங்களா இருப்பாங்க. எதுக்காகத்தாலும் கோபப்பட குணம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா விருச்சிக ராசி அமையக்கூடிய மாமனார் மிகவும் கோபம் குணம் கொண்டவரா இருப்பாரு. யாரையார் ஒருத்தரை சார்ந்து வாழ்வக்கூடிய ஒருத்தராகவும் இருப்பாரு. விருச்சிக ராசியோட வாழ்க்கை துணை வீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம், ஒரு வயல், ஒரு குளம், இந்த மாதிரி இயற்கை சூழலை சார்ந்து அமையக்கூடிய வாழ்க்கை இருக்கும் அவங்களுக்கு. விருச்சிக ராசி கோபக்குணம் கொண்டவராக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை துணை கோபத்துணம் கொண்டவராக இருப்பாங்க. ஆனா விட்டு கொடுத்தும் போகும் குணம் விருச்சிக ராசியோட துறவிக்கோ இல்ல துறையாருக்கோ கிடைக்குங்க. வாழ்க்கை துணைக்கு கண்டிப்பா இருக்கும் விட்டு கொடுத்து போகும் குணம். விருச்சிக ராசிக்காரங்க தன்னோட துணைவையோ தன்னோட வாழ்க்கை துணை மிகவும் நேசிப்பாங்க. ஒரு பொசசிவ்னஸ்ல இருப்பாங்க. தனக்காக இருக்கணும், தன்னை தாண்டி எங்கேயும் போயிடக்கூடாது, தனக்கானே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் விருச்சிக ராசிக்கு இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரைய இவங்க ஒரு புகழ்பெற்றவோ இல்ல பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைஞ்சாலும் கல்யாணம் பண்ணவோ வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவாங்க. இல்லாட்டி விருச்சிக ராசிக்காரவங்க கல்யாணம் முடிஞ்சப்பட்டி தன்னோட வாழ்க்கையில பொருளாதாரமோ இல்ல பண வரவோ இல்ல தொழில் தொடங்கி இல்லாட்டி புகழ் பேர் எல்லாமே அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்கும். ஒண்ணு கல்யாணம் பேரு புகழ் கொண்ட ஒரு கல்யாணம் முடிப்பாங்க, இல்லாட்டி கல்யாணம் முடிச்சோடனே பேரு புகழ் எல்லாமே இவங்களை தேடி வருங்க விருச்சிக ராசிய. விருச்சிக ராசியோட வார்த்தை பார்த்தீங்கன்னா தேல் கொடுக்க மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க மனசு எப்பவுமே சுத்தமா இருக்குங்க. யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு குணம் கொண்டவங்களுக்கு வாழ்க்கை துணை பாத்தீங்கன்னா மிக அற்புதமாக அமையும். பேரு புகழ் கொண்டவங்க வருவாங்க, பணவரம் அதிகரிக்கும். திருமணத்துக்கு அப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கையே டர்னிங் பாயிண்டே உண்டாகும். திருமணத்துக்கு முன்னாடி பொருளாதாரத்திலேயோ இல்ல தொழிலையோ எந்த முன்னேற்றத்தையும் இருக்காது. கல்யாணம் முடிச்சப்பட்டி தான் இவங்களோட வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை அமையும். தொழில் முன்னேற்றம், பொருளாதார வரவு எல்லாமே கிடைக்கும். துணையுமே நல்ல துணையை அமைவாங்க. விட்டு கொடுத்து போறவங்களா இருப்பாங்க. விருச்சிக ராசியை புரிஞ்சு நடந்துக்கிறவங்களா இருப்பாங்க. சின்ன மன கசப்புகள் வந்தாலுமே தன்னோட வாழ்க்கையில விட்டு கொடுத்து போவங்க இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.